குடிச்சிட்டேன்ப்பா நான் என்ன எல்லாத்தையும். அடிச்சு நேருதுப்பா. ஆமாம், இதான் மருந்து இதை போட போனேன் ஆட்டுக்கு. நடக்கு தேவையான அந்த இருக்குது காற்றுல விட்டு சொண்டா சொண்டா நீ தேங்காய் எண்ணெய் மாதிரி ஐடாக்கு அப்படி தான் இருக்கேன். ஊற்றுங்க எல்லாத்தையும் ஊற்றுங்க. எல்லாத்தையும் தான். இது 12 மருந்து நான் தப்பா போடுவேன். அப்படியே ரெண்டையும் பிடி. இளங்குட்டியை பிடிச்சி வெளியே விட்டுருவான். பா இந்த மருந்து அதுக்கு முன்னாடி எதுக்குள்ளதுன்னு சொல்லிடுங்க. இந்த மருந்து போடுறோம்ல எதுக்குள்ளது இந்த மருந்து? இந்த மழை நேரம் ஆரம்பிச்சனால சளி இருக்குல்ல. ம் கருவேப்பழம் எவ்வளோ ஒரு மாதம் வேலைக்கு இருக்கா. அதுக்கெல்லாம் போட்டோம்னா அந்த கிட்டு சளியை கேட்கும். இதோ பருவமழையில் நனைஞ்சு ஆடு எல்லாம் சிறும ஆரம்பிச்சிருச்சு. ஒரே சளி. அதனால் ஐடெக் என்ற சத்து மருந்து தாங்க இன்றைக்கி போட போகிறோம். இந்த மருந்தை பொறுத்தளவில் நல்ல மேய்ச்சல் திறன் அதிகமாக இருக்கும். மேற்கொண்டு சளி எதுவும் உள்ளே இருந்துச்சுன்னா மழை வாயில் வழியாக வெளியே தள்ளிடும். மேலும் கோடையில் மேயிற பில்லுக்கும் மழை காலத்தில் உள்ள பில்லுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. கோடையில் வதங்கின பில்லை திங்கிறனால ஆடுகளுக்கு ஒன்றும் ஆகாது. இது பச்சை பில்லை திங்கிறனால அந்த பச்சை பில்லில் புழுக்கள் அதிகமாக ஊர்ந்து செல்லும். அதோடு சேர்த்து ஆடுகள் கடித்து உள்ளே போயிடும். அதனால் அதிகப்படியான கிருமிகள் இருக்கும். அந்த கிருமிகளுக்கும் இந்த மருந்து சிறந்த மருந்துங்க. நீங்கள் செம்பரி ஆடு வெள்ளாடு இது போன்ற மொத்தமாகவும் எதுவும் வச்சுருந்தீங்கன்னா இந்த மருந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை முழுமையாக பாருங்கள். கூட முதுவா பல்லு இந்த இப்படி பல்லோட இப்படி இருக்கும். பல்லு டீசருக்கு இந்த மாதிரி இப்படி இருக்கும் பல்லு. வயனுக்கு பிடிங்க. ஆமாம் வர நல்லா திறக்காய் இழுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டு பொட்டு ஸ்டீல் அதுக்கு எத்த தண்டி பாயி. வாங்கிட்டு வெட்டருவா. செவலை ரெண்டையும் பிடிக்கணும். அடுத்த மருந்தா எல்லாத்தையும் போட்டாதீங்க மருந்து. இது குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் மேயவும் போகக்கூடாது, தண்ணியும் குடிக்கக்கூடாது. கரெக்டாக மணி ஒரு 7:30க்குள்ளே போட்டு முடிச்சிருக்கோம்.
அப்புறம் வந்து 10 மணி போல் தான் அவுக்கணும் ஆட்டை. 10 மணி 11 மணி போல். அது வரைக்கும் கொஞ்சம் மருந்து செரிமானம் ஆகணும். 2 பேரும் அண்ணன் தம்பியில் பற்றிலாம் எப்படி கிடக்கான்னு ஒத்துமையா? வாழை கட்டியாடா. இவன் அண்ணன், இவன் தம்பி. பொஞ்சாத இவனை வாழையை நல்லா பிடிக்கணும். 2 பேரும் ஜோடி இல்லைங்கடா. இப்படி ராமர் வச்சு போனான். உனக்கு பால் வேணுமா? அப்படியா? ராமர் ஒரு ரச்சிமனான், ராமர் ரச்சிமனான். வாட்சியை கட்டுங்க பார்ப்போம். கிட்ட அடிச்ச அடியில் வாட்சி உடஞ்சிருச்சு ஒரு ஆளுக்கு. வாட்சி தான் போச்சேன். வாட்சி இதை மாட்டிகிட்டு வந்துரு. ஆட்டை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு பிடிச்சாங்க. கரெக்டாக வந்து கிட்ட வந்து அடிச்சிருச்சு. போச்சே காட்டுங்க. இந்த வாட்சி நான் சொல்கிறேன், இந்த வாட்சி வந்து 4 வருஷமாக கையிலே கிடந்தது. குளித்தாலும் கலட்ட மாட்டேன், என்ன வேணாலும் சரி, மருந்து விடாமல் கலட்ட மாட்டேன். இன்றைக்கி இந்த வாட்சி அந்த பெண்ணு போச்சு இங்கே. ஆமாம், இதாலேருந்து ஊக்கு ஓடிடுச்சு. இங்கே ஊக்கே காணாம். கிடக்கா இல்லையே? போட்டு பாருங்கள், கையில் போட்டு பாருங்கள் சொல்கிறேன். ஒரு 3 மாட்டில் 1 லிட்டர். இது வந்து 100 ml, அது வந்து 1 லிட்ரு. அங்கே கிடக்கிறது 3 மாட்டிலும் கிட்டத்தட்ட 1300 ml போட்டிருக்கேன்ப்பா. இல்லை இங்கே வேண்டா. ஒன்றாட்டுக்கு வேற இங்கே நடக்குது. சரி, நான் போய் அம்மா வந்துருச்சானு போய் பார்த்துட்டு வரேன். மணி 8 மணி ஆச்சு. எடு எல்லாத்தையும் எடுக்க நடக்கிறதா. வழியாக மருந்து போட்டு வந்தாச்சு ஆட்டுக்கு. சாப்பிட்டுட்டு ஆட்டை கலப்போம். அதில் என்ன இருக்குது? இது கண்மணி. என்னது, ரசமா? ஏன் இங்கே தூக்கி வைக்கிறா? சாப்பிட போகிறேன்ல, தள்ளி உட்காரு. நானா தூக்கி வச்சேன்? வச்சுதான் அங்கே தூக்கி வச்சுப்பட்டு. என்னப்பா அது கொட்டுது பொழுவலுன்னு? இந்த அரிசியை போட்டால் அப்படிதான் கொட்டு. ஏன் டேஸ்ட்டு உளுந்தங்கஞ்சி காலையிலேயே நல்ல சுவையாக இருக்குது. குடிச்சிட்டேன்ப்பா நான் என்ன எல்லாத்தையும். உள்ள ஒன்றத்தையுமே காணோம். அடியில் வச்சு போட்டு தாக்கிட்டேன். எலும்புக்கு நல்லது இது. அது காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கணும், அப்போ தான் அது போய் எடுக்கும். நான் என்ன சோறு சாப்பிடுறேன். அதுதான் அவர் பிடிக்கிறாருன்னு தெரியுது. அப்புறம் ஏன் அவர்கிட்டயே போகிற? அந்த கிணத்தாடு போகும். வேலை கழிவுமா காலையில் நல்லா கண்டு. இன்னைக்கு இறங்காது, முட்டை தானே இருக்கு, இறங்குனாலும் இறங்கு. வா செஞ்சுட்டே எங்கிட்டாலும் போ. அந்த பாத்திரம் போ காக்கா. இந்தா இல்லையே சைக்கிள் வேற கொஞ்சம் விட்டுக்கிட்டேன், எல்லாம் பண்ணணும். அவர் நான் எதார்த்தமாக சார்ஜ் போட்டோம்னு எடுக்க போனேன், அவரும் வந்துட்டார் தோப்புக்கார். எங்கே? அதான் தோப்புக்காரன் நான் கிளவிட்டு வடக்கிட்டு இருக்கல.
ராக்க மாவட்டத்தில் ஜானியை கரைச்சி ஜானியை கரைச்சி ஒரு ஆடிட்டர் அப்படி ஆட்டு போட்டு வச்சுருக்காங்க. கூட்டிட்டு மருந்து போட்டதுக்காக வேகமாக ஓடுதுங்க ஆடு. இல்லை பசிக்கும் பொறுப்பு அரிக்கும் பொறுப்பு உடலை போட்டு ரோட்டில் பத்துறதுக்காக இல்லை ஓட்டம் ஓடுது. தண்ணியில் மட்டும் விட்டுறக்கூடாது, கொஞ்சம் நேரம் தண்ணி விடணும். போ 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 கொண்டு அந்த ஒரு அடப்பு இருக்குது, அதில் விட்டுட்டோம்னா ஒரு 3 மணி நேரம் மேய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 மணி 2 மணி போல் தண்ணியில் கட்டி பற்றி விட வேண்டியது. என்ன போ 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 சரியான பவரம் வந்து ஆசிக்கு மாதிரி பொருளை போட்டு யூஸ் பண்ணி வெளியே தள்ளி சளி இது இருந்தால் இந்தாச்சும் கொள்ளைக்கு கரெக்டாக மேஞ்சவங்களுக்கு கரெக்டாக தெரியுமா இருக்குது. அடப்புக்கிட்ட போய் நின்றாவ தரக்க சொல்லி நிற்கிது கேட்டுக்கிட்டே. வேமா திறந்து விடுங்கப்பா, இல்லைன்னா குத்தி போடுற போதே எப்படி நிற்கிறாங்க பாரு ஆளுக்க திறந்து விடுறதுக்கு. இப்போ திறந்து தான் விடணும், மட்டன்னு விடுவாங்க. இப்போ எப்படி வர்றாங்க பாருங்க. அடிச்சு நேருதுப்பா. மெதுவா மெதுவா. நான் எங்க நெருக்கிறேன், அது ஓடுது அப்படி பறந்து. ஓடு 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 ஓடு. எப்படி ஓடுறாங்க பத்தில. இல்லை புல்லு கிடக்கு, இல்லை மேட்டாடு. அவ்வளோதான், அடுத்த பதிவில் பார்ப்போம்.